அந்த ஆள் என்ன சொன்ன? நம்ம அரசியலை பத்தி நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்கு. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. ஏன்ட்டு சொன்ன? முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்திருக்கும் நிலையில் அந்த அரசையும் மாரிதாஸ் கடுமையாக விமர்சித்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்தார். இச்சூழலில் தமிழக அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் வைத்ததாக சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் மாரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு? டிஎம்கேவோட லீகல் விங் ஒரு தரமான செய்கை ஒன்று செஞ்சிருக்காங்க. திருவிக்கா நகரோட மதிப்புக்குரிய எம்எல்ஏ பல்லவி அவர்கள் முந்தானேத்து கேஷுவலா பிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போற போக்குல பவர் கட்டுக்கெல்லாம் காரணம் உள்ள இருக்க 2-3 டிஎம்கே காரங்க தான், அவங்க தான் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்கன்னு கேஷுவலா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு செருப்பு கிருப்ப கையில எடுத்துறாதீங்க. கொளத்தூர்ல கரண்ட் கட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றது எங்களுக்கு புரியல. அதுதான் விஷயம். என்னன்னா மக்கள் கிட்ட இவங்க ஆட்சிக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத உருவாக்குறதுக்காக தான் இந்த சதி வேலை. அதான் இல்லங்கிற நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவங்க ஆட்களே நீபில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வை, எதனா கேட்டா அந்த ஃபால்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மரமா. ஆனா டிஎம்கேவோட லீகல் விங் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு டிஃபமேஷன் கேஸ போட்டு விட்டாங்க. மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க லீடர். நான் என்ன டுட்டோரியல் காலேஜ் நடத்துறேன்? ரொம்ப கெஞ்சரா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதாவது இன்னும் 3 நாள்ல உண்மையிலேயே அப்படி யாரு அந்த கரண்ட் கட்டுக்கு காரணம், அதாவது டிஎம்கே இருந்தா அதை ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நான் தப்பான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன் அப்படின்னு பப்ளிக் முன்னாடி ஒத்துக்கிட்டு அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர பொங்கலே, பொங்கலோ பொங்கலே. ரெண்டும் நடக்காத பட்சத்தில் உங்க மேல டிஃபமேஷன் கேஸ் பாயும், உங்க எம்எல்ஏ பதவி கூட ஆபத்து இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இதே மாதிரி ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு திர்ற இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்துக்குமே இந்த கேஸ் பாயணும். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போனாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன். சிரிக்கிறாங்க. நான் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவெல்லாம் ஜாலியா இருக்கான். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊரோட மொத்த கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கும். நீ ஆட்டம் போட முடியாது. முடியாதா? நான் நெட்டி முறிச்சுனா இந்த சிட்டி நிக்கும், நிக்க வைப்பேன். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை பல தற்குறிகளை இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? கை தட்டாத கைகள் எல்லாம் நான் பாத்துட்டேன். 2 கேட்டகரி தான். 1 டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ், 2 அரசியல்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்கிற கேங். யாருக்குமே ஐடியா என்ன 41 பேர் செத்துட்டாங்களா? வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. டேய், இந்த உன் தளபதியோட 1 மாசம் ஆட்சி சாதனை நீயே படிச்சு சொல்லு. அதான் சொல்றேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குதிரை பேரும், ஆள் கடத்தல், போதை கடத்தல், தண்ணி தட்டுப்பாடு, குழந்தைங்க பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, கிழவிக பாதுகாப்பு, கள்ள லாட்டரி, ஆன்லைன் அபியூஸ், லஞ்சம், போக்குவரத்து சீர்கேடு, கரண்ட் கட்டு, வழிப்பறி, இப்ப லேட்டஸ்டா ஹார்ட் டிஸ்க் திருட்டு. தற்குறியாமா தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்க. ஆமா, அப்படியே புடிங்கி தள்ளி இருப்பாரு.
நீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? இந்த ஆள் மந்திரமா சொல்லிக்கிச்சா சும்மா தடுப்புல உட்கார்ந்துட்டு இப்படி அப்படி முதுகு தேய்ச்சிட்டு இருந்தா. நைட்டு 9 மணில இருந்து கரண்ட் இல்லங்க. யாரு வந்து பார்க்கவும் இல்ல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறலாம். செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே half an hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? இருபது நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? என்ன குதிரை வச்சு ஸ்ட்ரைட்டா வர்ற? குதிரை எல் ஷேப்ல தான்டா போகும். எல் ஷேப்ல போடா குதிரை. எல் போடா எல்லே செருப்பு பிஞ்சிரும். செஸ்ல அதான்டா ரூல். எல் ஷேப்ல தான்டா போகுது. எல் ஷேப்ல தான் போகும். ஆமா. ராணியை கொலை கொண்டு போக வேண்டியதானே? ஏய், செஸ் விளையாடவா சம்பந்தம் இல்லாம அரசியல் பேசாத. ஓகே ஓகே, எங்கெல்லாம் குரல் ஒடுக்கப்படுதோ அதை பத்தி நம்ம எதிர்த்து பேசி ஆகணும். மாரிதாசை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க. எதுக்கு? அதாவது ஆதிவர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸுடைய தம்பி ஜான் பிரிட்டோ வந்து நடந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்திருக்காரு அப்படின்னு நாங்களாம் யாரும் சொல்லல. ஈடில இருந்து ஒரு ரிப்போர்ட், ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு அவர் பேசி இதுல என்ன மாதிரி உள்குத்தெல்லாம் நடக்குது, அப்ப கடல் வழியா நடக்குது அப்படின்னா கடல் வழி அந்த ஹார்பருக்குலாம் யாரு மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆதவர்ஜுனா தான் அதுக்கும் வந்து மினிஸ்டர், மைனர் போர்ட்ஸோட மினிஸ்டரா இருக்காரு. அதெல்லாம் எடுத்து ஆஸ் யூஷுவல் ஒரு போர்டெல்லாம் வச்சு அவர் சொன்னாரு. சொன்னதும் உள்ள பிடிச்சு போட்டாங்க. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? கும்பலின் கைகளில் கொடுத்துட்டு நிக்கிறோம், நம்ம நாட்டை கொடுத்துட்டு நிக்கிறோம். எப்பெல்லாம் ஒரு குரல் வந்து ஒடுக்கப்படுதோ அப்ப மக்கள் வெகுண்டு எழுந்துருவாங்க. உங்களை பத்தி கேள்வி எழுப்பக்கூடாது, எதே பண்ணக்கூடாது, தொடப்ப கட்டுங்களா ஓட்டன்னு வச்சுக்கோ, மூஞ்சி அத்தியம் பாருங்க, கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களாம் வாட் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து மட்டும் நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா, இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா தெரியும்டா தெரியும்டா. ஓடு. இனி மின்சார கட்டணத்தை இணைய வழியில் செலுத்தலாம் என அறிவிப்பு. நான் விட்டுருங்க நான் தயவு செய்து. நான் இத்தனை வருஷம் அதில் தானே கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆன்லைன்ல போன்ல தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் என்ன உளுத்து போன ஒரு அறிக்கை மறுபடியும் கொண்டு வந்து என்னடா இருந்துச்சு? ஐயோ பாண்டவா, சொல்லு உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. போனை வச்சு ஆட்சிக்கு வர தெரிஞ்ச உங்களால அந்த போன்ல தான் தமிழ்நாட்டுல மக்கள் வந்து இபி பில், கரண்ட் பில்லும் கட்டிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க முடியல பாத்தீங்களா? ஆமா, நாங்கெல்லாம் போன்ல இருக்க ஜிபே வழியா தான் 4-5 வருஷமா எங்களோட கரண்ட் பில்ல கட்டிட்டு இருக்கோம். ஆனா உங்க ஆட்சியில ஏதோ இப்பதான் முதல் முறையா இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல அமல்படுத்துற மாதிரி இனி தமிழ்நாட்டில் இணைய வழியில் கரண்ட் பில் கட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கீங்க. என்னங்க இது? நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. பிங்க் பெட்ரோல் இருக்கலனா அதை ஸ்டிக்கரை மட்டும் கிழிச்சிட்டு சிங்க பண்ணுன்னு எழுதுங்க, நாங்கள் நம்பிடுறோண்ணா. சரிங்களா? இந்த 200 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு இது பண்ணீங்கல்ல, அதையும் சொல்லுங்க, நான் நம்புறோண்ணா. 8 மணிக்கு போற கரண்ட் 11 மணிக்கு மேல தான் சார் வருது. சார், எங்க அப்பா ஒரு ஆட் பேசன் சார், டெய்லி போற கரனால அவரை நிம்மதியா தூங்கவே முடியல. ஈபில கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கரண்ட கட் பண்றது ஈபி காரன் தான் சார். அப்படியே தொடக்கு சொக்கலிங்கன்னு ஒரு பெரிய தாதா அந்த ஏரியாவுல இருக்காரு சார். அவரோட சின்ன வீடு இந்த ஏரியாவுல இருக்குதுங்க. அவளை பாக்குறதுக்காக அடிக்கடி இங்க வருவாருங்க. அவர் வரும்போது கரண்ட் கட் ஆயிருங்க, போனதும் கரண்ட் வந்துருங்க. ஏன் இந்த கரை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது லைட் எரிஞ்சா ஓ இமேஜ் போயிருமாக்க? அவருக்கு ஏதுங்க இமேஜ்? எனக்குள்ள இமேஜ் கெட்டு போகுது. இவ பெரிய சிம்ரன், உனக்கு என்னடி புண்ணாக்கு இமேஜ்? இமேஜ் பாக்கறவா இருந்தா இத்தனை பேருக்கு முன்னாடி தலைய விரிச்சு போட்டு வருவியா? கரண்ட் வந்தா கப்பன் கட்டல கடையில ஒளிஞ்சிருக்க மாட்டேன். ஏய், நீ என்ன இந்த ஏரியாக்கு பெரிய ரவுடியாடா?
இனிமே உன்னோட சில்லறத்தனமான சந்தோஷத்துக்காக கரண்ட கட் பண்ணேனா நான் கட் பண்ணுவேன். 5 ஏக்கர் இருக்கணும்னா 5 ஏக்கருக்கு குறைவாளர்களுக்கு தள்ளுபடின்னு சொன்னீங்கன்னா அதுலயே இப்போ சிறு குறுன்னு பிரிச்சு 2.5 2.5 நீங்க அடிச்சு விட்டீங்களா, அதே மாதிரி 2.1 அடிச்சு விடுங்கண்ணா. எது சொன்னாலும் நம்புறதுக்கு நாங்க இருக்கோம். அதனால நீங்க என்னன்னாலும் சொல்லுங்கண்ணா, பாத்துக்கலாம்ண்ணா. தமிழ்நாட்டு மக்கள் தானே. தலைவரே, ஏதோ தப்பு நடந்து போச்சு, பசங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷியன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோட போட சொல்லி அந்த கோட்டுக்கிட்ட கடையா நிப்பேன். நீங்க போங்க, நீங்க போங்க. அச்சோ, ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விக்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லி இருக்கிறோம். இங்க எதுக்கு வந்த? மறுபடியும் எதை உடைக்க போற? நான் அதுக்காக வரல, உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். ஓ, இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ. கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ, வயது 57. நான் 2024 ஜட்மெண்ட் காப்பில இருந்து உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் 2 வயசு ஏறி இருக்கலாம். இப்ப சரியா? நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், இவர் எம்எல்ஏ. ஆமா. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இருக்கு. இது மோசமான ஏரியா சார். இந்த ஏரியா சவாரி வரணும், உசுர கையில பிடிச்சிருந்தா சார் வரணும். எல்லாம் சொர்ணக்கா தம்பிங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. சும்மா விடுறாங்களோ சொல்லிட்டு விடுறாங்களோ நமக்கு எதுக்குமா? நம்ம இருக்கிறது ஜூன் 4ஆம் தேதி. மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபட்டமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர். பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சேன். ஆனா இப்ப டெய்சி மார்டினுக்கும் அந்த பணம் போயிருக்கிறது என்று சொன்னால் வாய்ஸ் ஆஃப் காமன் மிக முக்கியமான ஆதவ் அர்ஜுனாவுடைய இயக்கம், அந்த நிறுவனத்தின் காரில் தான் திரு விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு சென்றார். அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. மத்த இடத்துக்கு அவர் டெல்லிக்கு போனதும் வாய்ஸ் ஆஃப் காமன் கார். வெந்த புல்ல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இல்ல மீனவர்களுக்கான அந்த தடை நிவாரணம் வந்து 20,000 எடுக்கப்படும். சார் கொஞ்சம் வெளியே வந்து விடுங்க சார். ஊர் வைக்கிற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போயிட்டோம். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். இல்லீகல் லாட்டரி சீட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காப்ல யாரு? சிறுவைகுண்டத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். வாய பூச்சி வந்துச்சு. திருவனந்தபுரத்துல லீகல் லாட்டரி, தமிழ்நாட்டில் லாட்டரி தடை செய்யப்பட்டிருக்கு. என்ன பண்றது? களியக்காவலில ஆபீஸ், கேரளா பார்டர்ல அங்கிருந்து லாட்டரியை கொண்டு வந்து இங்க செல்போன்ல வாட்ஸ்அப் வழியா அனுப்புறது. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சின்னதா ஒரு கொஸ்டின், ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுதுல, இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்புலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா 2 ரீசன். ஒன்னு, இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகுனவங்க. இவர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். சோ கண்டிப்பா விஜய் ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும்.